ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சம்பா ரவை, அதாவது கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க தூசி அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக கழுவி எடுத்த மாதிரி இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்ட பிறகு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ இந்த சம்பா ரவையை ஊற வைக்க போகிறேன். சரியாக ஒரு 20 நிமிஷம் சுடுதண்ணியில் இது ஊறப்போகுது. 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரவையை நல்லா அந்த தண்ணியை இழுத்து இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ரவையும் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியில் தான் சத்தெல்லாம் இறங்கும். அதனால் இதை நல்லா இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சி இதிலிருந்து பால் எடுத்து வடிகட்ட போகிறோங்க. ஸ்மூத்தாக எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியணுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம். எடுத்த பாலை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி அதோட திப்பி மட்டும் இருக்கிற அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை பால் ரெடி. ஒரு கடாயில் இப்போது நான் ஒரு நார்மல் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பாலில் ஒரு 400 ml சேர்க்குறேன். அது கூட நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்ச இந்த கோதுமை பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது இதில் கோதுமை பாலில் இருக்கிற அந்த ஒரு ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம். இதை நம்ம கிளற பார்த்திங்கன்னா நல்ல திக்காயிடும். ஒரு 1 to 2 நிமிஷத்துக்குள்ளேயே திக்னஸ் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம கிளற பாருங்கள் திக்காயிடுச்சு. இந்த திக் ஆகி ஆரம்பித்த உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம திக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி திக் பண்ணியாச்சு. இப்போ இதை பாருங்கள், கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனாக கோடு வரணும், வழியக்கூடாது. நம்ம போடும்போது இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடலாம், ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கட்டி எதுவும் கட்டாமல் பார்த்துக்கோங்க. இனிப்புக்காக நான் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். நீங்கள் தேவைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே அது நல்லா கரைஞ்சிரும். நல்லா ஆறிட்ட பிறகு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்க்க போகிறேன். சேர்த்தியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கலருக்கும் ஃப்ரெக்ரன்ஸ்க்கும் நான் 1/4 கப்பு பீட்ரூட் சேர்க்குறேன். வாசனைக்காக அந்த ட்ரிங்க்கு வாசனை இருக்கிறதுக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மிக்சரில் நம்ம சேர்த்துக்கலாம். சில்னஸ்க்குக்காக நம்ம நார்மல் மில்க் ஒரு 1/4 கப் அளவு சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ட்ரிங்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவும் சேர்க்கலை. கலருக்கு கூட நம்ம பீட்ரூட்டு தான் சேர்த்துருக்கோம். வாசனைக்கு ஏலக்காய் எசன்ஸு அந்த மாதிரி எந்த பொருளும் நம்ம சேர்க்கல. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சம்மர் ட்ரிங்க் எவ்வளோ அழகாக ரோஸ் மில்க் மாதிரி ரெடி ஆயாச்சுன்னு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு சம்மர் ட்ரிங்க்கு, கூல் ட்ரிங்க்ஸுன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். டைம் ஒரு 10 நிமிஷம் எடுத்தாலும் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.